Hi guys, welcome back to my channel. நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம், டாக்ஸி மாஸ்டர். ஸோ நேம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றத எல்லாம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் டாக்ஸி ஓட்டுறதுனால நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட விசிட்டிங் கார்டு, இதுதான் நம்மளோட டீட்டெயிலு. இதில் இருக்க நம்பருக்கு வந்து நம்ம டாக்ஸி 1 வே ட்ரிப்பு, 2 வே ட்ரிப்பு, இல்லை ரெண்டலு, அவுட் ஸ்டேஷனு, அந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன் இந்த கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம மக்கள், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய யூடியூபை ரெகுலராக பார்க்குறவங்க ஏதாவது நீடு வந்து சென்னையில் இருக்கலாம், அவங்க சென்னைக்கு வரலாம். ஹாஸ்பிட்டல் நல்லது கெட்டது நிறையா இருக்கும் மக்களுக்கு, அதனால் சென்னை வருவாங்க போவாங்க. ஸோ அவங்களாம் இங்கே வந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் ஒரு சேஃபான ட்ரைவாக அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுக்கலாம். அது இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து எமர்ஜென்சியாக வருவாங்க, ஏதோ ஒரு நல்லது கெட்டது எது வேணாலும் இருக்கும். அந்த மாதிரி வரவங்களுக்கு எமர்ஜென்சியாக டாக்ஸி வந்து நம்ம தேடி அரேஞ்ச் பண்ணி அங்கே ஊரில் இருக்கவங்க கால் பண்ணி, அது வந்து பெரிய வேலை. ஸோ அந்த மாதிரி யாருக்கும் இப்போ எமர்ஜென்சியாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கால் பண்ணி நம்மள்கிட்ட சொன்னிங்கன்னா நம்ம அவங்கள அந்த டைமுக்கு போய் பிக்கப் பண்ணி பஸ் ஸ்டாண்ட், நியர்பை பஸ் ஸ்டாண்டு எங்கே ட்ராப் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை ஊருக்கே வந்து 1 வே ட்ரிப்பு அந்த மாதிரி கொண்டு போய் ஊரில் விடணும், எமர்ஜென்சி ஊருக்கு போகணும் அப்படின்னாங்கன்னா கூட நம்ம எந்த ஊரோ அங்கே ட்ராப் பண்ணலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம். அதுக்காக தான் நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்தேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மணி காலையில் 8 மணி ஆகுது. ஸோ இந்தமாட்டுக்கு நம்ம வந்து கிளம்பலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது. நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 8976 கிலோமீட்டர் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்றேன். வண்டி இப்போ 9000 கிட்ட இன்றைக்கி உள்ளே ஓடிடும். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பு எங்கே விழுகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியர்பை சிட்டிக்குள்ளே போக போக வந்து ட்ரிப்புலாம் வந்து அப்படியே அசைன் ஆகும். வாங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து விழுந்துருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்திங்கன்னா நமக்கு 200 சம்திங் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போரூர் கிட்ட பக்கத்தில் இருந்து நியர்பை வடபழனி போய் ட்ராப்பு கஸ்டமரு. ஸோ இப்போ நம்ம அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வடபழனி கோயில் கிட்ட இருந்து தாம்பரம் வந்து ட்ராப்பு கஸ்டமரு. இது பார்த்திங்கன்னா ஒரு 650-600 சம்திங் கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது இந்த டிராஃபிக்கில் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான். வண்டி தேய்மானம் எல்லாம் இருக்குது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம தாம்பரத்தில் கஸ்டமரை ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா தாம்பரம் மெப்ஸுக்கு உள்ள
அங்கே போய் கஸ்டமரை பிக்கப் பண்ண உள்ளே போய்கிட்ருக்கோம். இது ட்ராப் பார்த்திங்கன்னா நம்ம 1000 லைட்ஸ் ஏரியாவில் 1000 லைட்ஸில் க்ரீன் சாலையில் வந்து கஸ்டமர் ட்ராப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் அங்கே வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நான் என்ன ஏதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். கஸ்டமரை நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறோம். மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மதியானம் ஒரு 12:30 கிட்ட ஆகுது. டிராஃபிக்காக வேறு இருக்குது இந்த டைமில். இப்போயே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பனங்கல் பார்க்கு சைதாப்பேட்டை ரோட்டில் இருக்கோம். ஸோ இந்த ஏரியா வந்து எப்போயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதுவும் மதிய டைம் மணி இப்போ 12:30 மணி இருக்கும். இந்த டைமில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இப்போ நம்ம அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு 1000 லைட்ஸில். இப்போ 1000 லைட்டில் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. எந்த ஒரு பிக்கப்புமே வரல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் போகுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இடையில இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வண்டியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த பிக்கப் வந்திருக்கு. ஸோ அந்த கஸ்டமரை நான் பிக்கப் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ கஸ்டமரை வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் இங்கே இருந்து நம்ம ட்ராப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து போரூர் நியர் டோல் பிளாசா பக்கத்தில் வந்து ட்ராப் கஸ்டமரு. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ரிட்டன் வந்து சிட்டியை விட்டு வெளியே போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா வடபழனி பிக்கப் வந்து ஓலாவில் எடுத்தோம். அடுத்த பிக்கப் பார்த்திங்கன்னா வடபழனி ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பிக்கப்பு வந்து பார்த்திங்கன்னா நியர் வடபழனி கோயில்கிட்ட இருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் வந்து எடுத்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஓலாவில் தான் நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3வது ட்ரிப்பு பார்த்திங்கன்னா தாம்பரம் மெப்ஸு உள்ளே இருந்து 1000 லைட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் டாக்ஸியில் கொடுத்தாங்க. அது 400 ரூபா சம்திங் கொடுத்தாங்க. ஸோ 3 பிக்கப் எடுத்தோம். இது வந்து 4வது பிக்கப்பு. இது பார்த்திங்கன்னா நம்ம 1000 லைட்ஸ்லேருந்து மறுபடியும் போரூர் டோல்கிட்ட ட்ராப்பு கஸ்டமரு. ஸோ அங்கே தான் இப்போ போய் ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காட்டுப்பக்கம் அந்த ஏரியாவில் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மணி இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்ட ஆச்சு.
இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் போகுது. காலையிலேருந்து மொத்தமே எல்லாமே சேர்த்து ஒரு 1300 அந்த மாதிரி தான் ஓட்டியிருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். அதுதான் ஒரு நாள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓடுனுச்சு நேற்று. ஏன்னா முகூர்த்த நாளுங்கவும் வண்டி சூப்பராக ஓடும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் எல்லா நாளும் அப்படி ஓடாது. ஏதோ ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் அப்படி ஓடும். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா மொத்தமே இது வரைக்கும் காலையில் மணி 8-8:15 எடுத்தோம். மணி இப்போ 3:15 ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. 7 மணி நேரத்துக்கு நம்ம 1500 தான் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து 720 வந்து நம்ம கேஸ் போட்டிருக்கோம். அந்த செலவெல்லாம் வேறு இருக்குது. கேஸ் போட்டது, நம்ம சாப்பிட்டது, அதெல்லாம் வேறு இருக்குது. வண்டி தேய்மானம் இருக்குது மெயினாக. இப்போ 1500 ஓட்டினோம்னா 1400 வந்து நான் 700 கேஸ் போட்டேன்னா மிச்சம் ஒரு 700 நிற்கிது. அந்த 700 பார்த்திங்கன்னா நான் வண்டிக்கு லோனுக்குன்னு ஒரு 500 எடுத்து வைக்கணும். மிச்சம் ஒரு 300 தான் என்னோடய சேலரி மாதிரி நான் வந்து எடுத்து வைக்க முடியும். ஒரு 400 வண்டிக்கு, எனக்கு ஒரு 300 அப்படி தான் எடுத்து வைக்கலாம். இன்றைக்கி வந்து பெருசாகவும் வண்டி ஓடலை. ஸோ நம்ம இன்னமேட்டுக்கும் இந்த வெயிலில் வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு மேலே ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்ப்போம். அப்போ பீக் ஹவர்ஸில் எது நல்லா ஓடுதா என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று வந்து நல்லா ஓடுனுச்சு. நேற்று ஒரு 3000 கிட்ட ஓடுது, இல்லை ஒரு 3500 4000 கிட்ட ஓடுது அப்படின்னா எல்லா நாளும் அதே மாதிரி ஓடாது. ஒரு நாள் முன்ன பின்ன தான் இருக்கும். ஒரு நாள் 1000 1500 தான் ஓடும். அதிலலாம் நம்மளோட சேலரி, கேஸு எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா வண்டிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 500 அந்த மாதிரி தான் நிற்கும். ஒரு நாள் வந்து நல்லா ஓடும். எல்லா நாளும் ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தலையெழுத்து, நமக்கு ஆண்டவன் கொடுத்தது இவ்வளோ தான். 400 வண்டிக்கு, அவ்வளோதான். 300 நம்மளோட சேல்ரி. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வருமானம். ஸோ இதோட நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வந்து நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்தடுத்த நாள் நம்ம வண்டி எப்படி ஓடுது, என்ன சென்னையில் நம்மளோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு என்ன, சர்வீஸ் காஸ்ட் என்ன. வண்டி இப்போ ஆல்மோஸ்ட்டு 9000 கிட்ட ஓடிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ அடுத்து வந்து 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ஓடணும். நான் என்னங்கிறத அப்டேட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.